நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அதை யாருக்கும் விட்டு தர மாட்டேன். அந்த பொண்ணு கிட்ட பேசி பாக்குறேன். அவளை மட்டும் எனக்கு பிடிச்சிருச்சு. அவ யார லவ் பண்ணாலும் சரி, அவனை கண்டந்தனமா வெட்டி போட்டுட்டு இவளை தூக்கிட்டு வந்துருவேன். அண்ணி என்ன சொல்றீங்க? இது என்ன அண்ணி புது குழப்பம்? எனக்கே ஒண்ணும் புரியல ரோஜாமா. உங்க அண்ணன் கிட்ட நான் என்ன சொல்றதுனே தெரியல. சரின்னு சொல்றதா வேண்டான்னு சொல்றதான்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் நானு. ராஜா, எனக்கு பயமா இருக்கு ராஜா. இப்ப என்ன பண்றது? தெரியல ரோஜாமா, எனக்கும் என்ன பண்றதுன்னு சத்தியமா தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அழக்கூடாது, சரியா? சரி ராஜா. அக்கா, நீங்க ரோஜாவை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு என்னன்னு சொல்றேன். சரிங்க தம்பி. நீங்க ரெண்டு பேரும் நிதானமா என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க, சேர்ந்து நல்லபடியா வாழணும். சரிங்கக்கா, நான் போயிட்டு அப்புறம் வரேன். சரி தம்பி. ராஜா ப்ளீஸ், இப்ப யாரும் உங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க ப்ளீஸ் ராஜா. நான் ஜோஸ்வினை உன் ஃபோனுக்கு அனுப்பி விட சொல்றேன். சரி. கீர்த்தனா, என்ன மம்மி? ஏய், அண்ணனுக்கு ரொம்ப லேட் ஆகுது, மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் கிளம்பிட்டானான்னு போய் பார்த்துட்டு வாயேன். மம்மி, எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் பார்த்துக்கோங்க. ஏய், அவன் ரூம் 2 மாடி ஏறி போகணும்டி. காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாயேன்டி. இப்ப என்ன, ஆதி ரெடி ஆயிட்டானான்னு தெரியணும், அதானே நான் கால் பண்ணி கேக்குறேன். கீழே வர சொல்றேன். ஏன்டி இவ்வளவு சோம்பேறியா இருக்க? சின்ன பொண்ணு தானே நீ, கடகடன்னு ஏறி போய் பார்க்கலாம்ல. மம்மி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் மாடி ஏறி இறங்கணும்னு உனக்கு ஆசையா, இல்ல ஆதி ரெடி ஆயிட்டானான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, நீ மாடி ஏறி ஏறி இறங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பாரு. என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. நாளை பின்ன என்ன எல்லாரும் என்ன பேச போறாங்க, அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. மம்மி, நீ என்ன பத்தி யோசிச்சா மட்டும் போதும், மத்தவங்கள பத்தி நீ எதுக்கு கேர் பண்ணிக்கிற? கீர்த்தனா, என்ன பிரச்சனை? எதுக்கு அம்மா கிட்ட கத்திட்டு இருக்க? ஆதி, கீர்த்தனா சுத்தமா சரியில்லை ஆதி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஷோ. மிஸ் கீர்த்தனா அருணாச்சலம், என்ன ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறீங்க? என்ன பிரச்சனை? ஹலோ மிஸ்டர் ஆதித்ய அருணாச்சலம், உங்களை விட நான் ஒன்னும் ஆட்டிடியூட் காமிக்கல. ஏய், வாய் அடக்கடி, ரொம்ப தான் ஓவரா வாய் பேசுற. இந்த வீட்ல எல்லாரும் பெரியவங்கன்ற மரியாதை கொஞ்சமாவது இருக்கா உனக்கு? அம்மாவையும் மரியாதை இல்லாம பேசுற, அண்ணனையும் மரியாதை இல்லாம பேசுற, அப்பாவையும் அப்படிதான் பேசுற. என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க? மம்மி, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அண்ணன் கிளம்பிட்டானான்னு பார்க்க சொன்னேன். தோ அவனே வந்து நின்னுட்டான். போதுமா? ஆளை விடுங்கப்பா சாமி. இது என்ன வீடா இல்ல வேற எதுமானு தெரியல. அம்மா பாருப்பா, எப்படி மட்டு மரியாதை இல்லாம இப்படி பேசிட்டு போறானு. விடுங்கம்மா, சின்ன பொண்ணு தானே, சரியாயிடுவா. எனக்கு என்னமோ அப்படி தெரியலப்பா. உங்க அப்பா ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. பத்தாததுக்கு நீயும் அவளுக்கு சப்போர்ட்டா தான் பேசுற. எனக்கு ரொம்ப பயமா இருக்காதி. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் கீர்த்தனா கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, அவ பிரச்சனை இல்ல, ஒன்ன மறந்துட்டேன் பாரு. வாப்பா, வந்து சாப்பிடு. இல்லம்மா, எனக்கு சாப்பாடு எதுவும் வேணாம். ஜூஸ் குடிச்சதே வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ஆதி, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். அப்பா நேத்து நைட்டே என்கிட்ட சொன்னாரு. காலையில எந்திரிச்சு உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். நீ ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னல, அந்த பொண்ணோட அண்ணன் கிட்ட அப்பா பேசிட்டாராம். அவரும் உடனே ஓகே சொல்லிட்டாராம். எதை பத்தியும் யோசிக்கவே இல்லையா. அவங்க வீட்டு சைட்ல இருந்து ஓகே சொல்லிட்டதுனால நீயும் அந்த பொண்ணு ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசிக்கிட்டீங்கன்னா சீக்கிரமா கல்யாண வேலைகள் ஆரம்பிக்கலாம்னு சொல்ல சொன்னாருப்பா. அப்படியா? என்னம்மா, உடனே ஓகே சொல்லிட்டாரா உங்க அண்ணன்? ஆமா, ஏன் என் பையனுக்கு என்ன குறைச்சல்? உடனே ஓகே சொல்ல மாட்டாங்களா என்ன? இல்லம்மா, அதுக்கு சொல்லல. நான் எதிர்பார்க்கவே இல்ல இவ்ளோ சீக்கிரம் ஓகே சொல்லுவாங்கன்னு. ஆதி, அப்புறம் அந்த பொண்ணோட போன் நம்பரை அவங்க அண்ணன் உங்க அப்பாக்கு கொடுத்திருப்பாரு போல. உங்க அப்பா உனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிட்டதா சொன்னாருப்பா. அந்த பொண்ணு கிட்ட நீயே போன் பண்ணி பேசுப்பா. எங்க வர சொல்லணுமோ வர சொல்லி அந்த பொண்ணு நீயும் மனசு விட்டு பேசி நல்ல சந்தோஷமான முடிவா சொல்லுங்கப்பா. என்னமா இது எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்குது? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு மனசார நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் போன் நம்பரே கிடைச்சிருச்சு. டேய், ஆதித்ய அருணாச்சலம்னா என்ன சும்மாவா? உனக்கு இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் பொண்ணுங்க எல்லாம் கியூ கட்டி நின்னுட்டு இருக்காங்கடா. உனக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. ஐயோ மா, வேணாமா, போதுமா மா. இன்னைக்கே போய் நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன். எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வருவேன். நீங்க பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் மத்தது எல்லாமே. ஆதி, ரொம்ப நாளா கல்யாணமே வேணாம், எனக்கு யாரையுமே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. முதல் தடவையா ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க. இதுக்கப்புறம் நான் வேணும்னு சொன்னா என்ன, வேணான்னு சொன்னா என்ன? உனக்கு பிடிச்சிருந்தா அதுவே எங்களுக்கு போதும்பா. அதெல்லாம் முடியாது. எங்க அம்மா பார்த்து ஓகே சொன்னாதான் நான் ஒத்துக்குவேன். உன்னை வளர்த்த மாதிரி தாண்டா அவளையும் வளர்த்தேன். அவ ஒரு ரகமா இருக்கா, நீ ஒரு ரகமா இருக்க. அட்லீஸ்ட் நீயாவது என்ன புரிஞ்சு நடந்துக்கிறே, அது போதும் எனக்கு. சரிம்மா, மீட்டிங்க்கு லேட் ஆகுது, நான் கிளம்புறேன். சரிப்பா, பாத்து போயிட்டு வா. மச்சான், என்னடா வீடு ஃபுல்லா உன்னை தேடிட்டு இருக்கேன். நீ என்னடா இங்க வந்து தனியா நின்னுட்டு இருக்க? என்னாச்சுடா? ஏன் மச்சான், எதுவும் வேலையா?
டேய் நாளைக்கு நியூ இயர் தான், ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் போட்டிருக்காங்க, போய் பார்க்கணும்ல. வெடியெல்லாம் வாங்கி வச்சுட்டு பசங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கானுங்க, வா போலாம். நீ போ மச்சான், நான் வரல. வரலையா? என்னடா சொல்ற? என்னாச்சு? ஏன் நீ சோகமா இருக்க? மச்சான், என் வாழ்க்கையில பிரச்சனையா இல்ல பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையான்னு தெரியாம சுத்திட்டு இருக்க மச்சான். டேய் என்னடா சொல்ற? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா, கடுப்பா இருக்கு, கோவமா வருதுடா, அப்படியே எரிச்சலா இருக்கு, ஏதாவது பண்ணணும் போல இருக்கு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கோவம் வரும்ல, அப்படி இருக்கு மச்சான். கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கேன். மச்சான் கூலா இருடா, நீ இவ்வளவு தூரம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உனக்கு இவ்ளோ கோவம் வருமா மச்சான்? சரி வா, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்டா. நீ போ மச்சான், நான் வரேன், எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருக்கு. சரிடா, சீக்கிரம் வா. என்னாச்சு இவனுக்கு? உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி. என் காதலும் என்னாகுமா, உன் பாதத்தில் மண்ணாகுமா. நீங்கெல்லாம் சின்ன வயசுல நியூ இயர் வரும்போது என்ன பண்ணுவீங்க? நாங்கெல்லாம் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருப்போம் பாக்கியா. தெரு ஃபுல்லா கோலம் போட்டிருப்பாங்க, ஒரு வீட்டு வாசல்ல எப்படி எப்படி கோலம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி ரேங்க் எல்லாம் போட்டுட்டு போவோம். கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கிறப்பவே எங்களுக்கு நியூ இயர்க்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க. காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சர்ச்சுக்கு போவோம், இங்கிட்டும் அங்கிட்டும் ஆட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா அம்மா பிரியாணி செஞ்சு வச்சிருப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு ஏதாவது நல்ல படமா போட்டிருப்பாங்க, அதையும் பார்த்துட்டு மத்தியானம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு சாயந்தரம் எந்திரிச்சு புஸ்வானோ கம்பி மத்தாப்பெல்லாம் கொளுத்தி ஹாப்பி நியூ இயர் வந்ததே அப்படின்னு பாட்டெல்லாம் பாடிட்டு தூங்கிடுவோம். அவ்வளவுதான். புது பொறப்பு இது பிடிச்சிருக்குது இந்த தருணம். டேய் எங்கடா போயிட்டு வர? 12 மணிக்கு மேல ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்கல்ல, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, இப்ப ஆரம்பிக்க போகுது கொஞ்ச நேரத்துல, அதத்தான் போய் பாத்துட்டு வரேன். டே போலாம்டா, என்னையும் கூட்டிட்டு போடா நீ போகும்போது. சரி கிளம்புங்க, நான் பாத்ரூம்ல போய் முகம் கை கால்லாம் கழுவிட்டு வரேன். ஐயோ என்னத்த என்னாச்சு? டேய் இப்ப மட்டும் நீ பாத்ரூம்க்கு போன, அடுத்த வருஷம் தான் திரும்பி வருவ, இப்ப போகாத. என்னத்த சொல்ற? ஆமா பாக்கியா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம எந்த வேலை செய்ய ஆரம்பிச்சாலும் மறுபடியும் அடுத்த வருஷம் தான் அந்த வேலையவே செஞ்சு முடிப்போம். சத்தியமா சிரிப்பு வரல. 90s கிட்ஸ் காமெடின்ற பேர்ல ஏன் தான் எங்க உயிரை வாங்குற அப்படி? டேய் திஸ் இஸ் தி இன்சல்ட் ஆஃப் தி இந்தியன் நேஷன் ஆஃப் தி 90s கிட்ஸ் டா. எப்படிடா நீ எங்களை இன்சல்ட் பண்ணலாம்? பாக்கியா இப்படியே பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அங்க என் பேக்ல ஃபர்ஸ்ட் ஜிப்ல ஸ்கேல் வச்சிருக்கேன், அதை எடு. தி 90s கிட்ஸ்ல 4 சாத்தனா தான் சரி வருவாங்க. எவ்வளவு பெரிய மொக்க ஜோக்கு. டேய் டால்டா மண்டையா, போன் வருதேன்னு உன்னை சும்மா விடுறேன், கையில மட்டும் மாட்டின இருக்கிற 4 சுருட்ட முடியும் பொசுக்கி எடுத்துருவேன், பொசுக்கி. என்ன உனக்கு இருக்கிறதே 4 முடிதான், நானே ஓடிடலாம். அந்த பயம் இருக்கணும். யாரு கிட்ட? ஆமா யாரு போன் பண்றது? ஓ ரோஜாவா? ஹலோ ரோசு. ஜோஸ்பின் அக்கா. சொல்லு ரோசு. அக்கா, ராஜா எனக்கு அவரோட போன் நம்பர் தரேன்னு சொன்னாரு, உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாரு. எனக்கு அவரோட நம்பரை மட்டும் வாட்ஸ்அப் பண்றீங்களா? ஐயோ என்கிட்ட நெட் இல்லையேமா. சரி நான் இப்பயே போய் ராஜா நெட்ட சொல்லி உன் நம்பர் அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒன்னு கால் பண்ண சொல்றேன். சரிக்கா. அக்கா கொஞ்சம் சீக்கிரம்க்கா. ரோசு ஏன் குரல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் பிரச்சனையா? இல்லக்கா, நான் அப்புறம் சொல்றேன், கொஞ்சம் ப்ளீஸ் ராஜா கிட்ட பேசணும்க்கா. சரி நீ போனை வை, நான் ராஜா நெட்ட போய் சொல்றேன். அண்ணனை மட்டும் தான் சமாளிக்க வேண்டியது இருக்கும், எப்படியாவது கஷ்டப்பட்டு சமாளிச்சிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப யார் இது புதுசா இன்ஸ்பெக்டர்னு? ஐயோ கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. ஹலோ, இதுதான் உங்க நம்பரா? நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஹோ, என்னோட காலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ? ஹலோ, யாரு நீங்க? என்னங்க இப்பதான் சொன்னீங்க இதுதான் உங்க நம்பரா, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன்னு, அப்புறம் யாரு நீங்கன்னு கேக்குறீங்க? யாருன்னே தெரியாமையா பேசுனீங்க? ஐ எம் சாரிங்க, நான் வேற ஒருத்தவங்க கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் நீங்க கரெக்டா கூப்பிடவும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நீங்க யாருன்னு சொல்லவே இல்லை. நான் ஆதித்ய அருணாச்சலம், சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்க அண்ணன் சொல்லல? நீங்களா? உங்களுக்கு எப்படி என் நம்பர் கிடைச்சது? உங்க அண்ணன் தான் உங்க நம்பர் எனக்கு கொடுத்தாரு. இத கூடவா உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லல? சரி ஓகே, அதெல்லாம் உங்களோட பர்சனல், நீங்க பேசிக்கோங்க, எனக்கு தேவையில்ல. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிற காஃபி ஷாப்க்கு வந்துருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும்?
என்ன பேசணும்ன்றதை இப்பவே கேட்டுட்டீங்கன்னா அப்புறம் காஃபி ஷாப்ல போய் என்ன பேசுறது? அங்க வந்து சொல்றேன், வந்து சேருங்க. அப்புறம் எனக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். சும்மா அந்த மேக்கப் பண்ணிட்டு லேட்டா வரட்டுல வரக்கூடாது. 5னா கரெக்டா 5க்கு அங்க இருக்கணும். ஓகே, பை. கண்மணி, வாட் ஹேப்பன்? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? நானும் காலையில இருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஆக்டிவாவே இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரி சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்தாலே தெரியுது. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் இப்போ கார்த்திகா கேட்கல, உங்களோட டாக்டரா கேட்குறேன். சார், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதான். பர்சனலா பாருங்க, ப்ரொஃபஷனலா பாருங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். வீட்ல 24 மணி நேரமும் சண்டை போட்டுக்க வேண்டியது, அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து மூஞ்ச தூக்கி வச்சுக்க வேண்டியது. இங்க பாருங்க, இது இனிமே ரிப்பீட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் வார்னிங், ஓகே? சாரி டாக்டர், இனிமே அப்படி பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் நிக்கிறீங்க. சிரிச்ச மாதிரி நில்லுங்க. இப்போ ஓகேவா டாக்டர்? மூஞ்சி நல்லா இருக்கு, ஆனா குரல் சரியில்லையேம்மா. சரி, இப்போ நான் தான் உங்களுக்கு பேஷண்ட், நீங்க தான் டாக்டர்னு வச்சுக்கலாம். எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவீங்க? நல்லா சிரிச்ச முகமா வச்சுட்டு குரல்லாம் நல்லா வச்சுட்டு பேசுங்க பார்க்கலாம். இந்த கார்த்திக் வேற நிலைமை புரியாம நம்மள டார்ச்சர் பண்றாரே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். கம் இன். டாக்டர், 2 நாளா என் ஃப்ரெண்டு என் கூட சரியாவே பேச மாட்டாங்க டாக்டர். அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துருச்சு டாக்டர். அப்புறம் எதுக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க? உங்க ஃப்ரெண்டையே சரியா பேச சொல்ல வேண்டியதானே? நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் டாக்டர், கேட்கவே மாட்றா. பாவங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? என்ன பிரச்சனையா இருந்தா என்ன டாக்டர்? க்ளோஸ் ஃப்ரெண்டுனா என்ன பண்ணணும்? ஒண்ணு அவங்க கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நல்லா பேசணும். 2 பண்ணாம அமைதியாவே இருந்தா பாருங்க, எனக்கு ஃபீவரே வந்துருச்சு அதை நினைச்சு. நீங்க சொன்ன ஃப்ரெண்ட்ஷிப்பும் கரெக்ட் தான், ஆனா இன்னொரு வகையான ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு. நம்ம என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்காமலே அவங்க சோகமா இருக்கும்போது அவங்க கூட இருந்தாலே போதும். உங்க ஃப்ரெண்டு 2 நாளா உங்ககிட்ட சரியா பேசலன்னு சொன்னீங்கல்ல, அவங்க பக்கத்துலயே இருந்து அவங்கள அரவணைச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவாங்க. கண்மணி, நான் ஒன்ன லாக் பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன லாக் பண்றியா? கார்த்திக், ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுனால நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு இன்டைரக்டா என்கிட்ட சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் எனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிற ஒரு ஆள் நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்திக். உங்களுக்காகவே நான் சீக்கிரமாவே ஒரு கம்பேக் கொடுப்பேன். I love you, Roja.